ஹாய் கைஸ், லைவில் எல்லோரும் உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. வாங்க எங்கள் ஃப்ரிட்ஜை பார்க்கலாம். ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு யாரும் சிரிக்கக்கூடாது, சரியா? வாங்க போகலாம். ஓகே, இதுதான் எங்கள் ஃப்ரிட்ஜு. பார்த்துக்கோங்க என்னென்ன வச்சுருக்கேன்னு பாருங்க. ஓகே, இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? யாரும் சிரிக்கக்கூடாது மக்கா. இது இல்லாத வீட்டு ஃப்ரிட்ஜு. இது 3 நாளைக்கு முன்னாடி அரைச்ச மாவு. பார்த்துடலாமாங்கோ. பார்த்தீங்களா, 3 டேஸ்க்கு முன்னாடி அரைச்ச மாவு. இதில் என்ன வச்சுருக்கேன்னா, சுண்டக்காய். பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சுண்டக்காய் செடி இருக்குது. அதுலேருந்து பறிச்சுட்டு வச்சுருக்கேன். இது மருந்து தெளிக்காத நேச்சராக வளர்கிற சுண்டக்காய் வத்தை. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை பறிச்சுட்டு வச்சுருக்கேன் ஃப்ரீ. இதுவும் பக்கத்தில் பறிச்சது தான். ஆலுவேரா ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்காக பறிச்சுட்டு வச்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்துடலாமா? இது என்னது? 2 நாளைக்கு முன்னாடி வச்ச சட்னி, புதினா சட்னி. கொஞ்சம் தான் இருக்குது. இதை கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு இதை கழுவுனா கிண்ணத்தையும் கழுவணும், இதையும் கழுவணும். அதனால சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரேடியாக இதை கழுவிடலான்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். சாரி, நான் கொஞ்சம் சோம்பேறி. எத்தனையை தான் கழுவுறது? ஒரேடியாக கழுவிட்டா முடிச்சிச்சுல சோழி. ஓகே, இப்போ வச்சுருவோம். இது மாவு, இது சட்னி. இது 3 நாளைக்கு முன்னாடி அரைச்சது, இது 2 நாளைக்கு முன்னாடி அரைச்சது. இது ஃப்ரீ. அப்புறம் கொஞ்சம் டயர் பாக்காட். இதில் கொத்தமல்லி கொஞ்சம் இருக்குது. இதில் ஒன்றுமே இருக்காது. காலி. லைஃபு ஃபுல்லாக டோட்டல் வேஸ்ட்டு. ஓகே, இந்த பக்கம் பாருங்கள், ஏதோ சாஸ் பாக்கெட் இருக்குது. இது என் பாப்பா மயோனீஸ் போட்டு சாப்பிடுவா, ப்ரெட்டிலலாம் போட்டு சாப்பிடுவா. முட்டை, லெமனு. இதில் கொஞ்சம் கேரட் இருக்குது. இது தண்ணி குடிக்கிறதுக்கு பிடிச்சி வச்சுருக்கோம். இது முட்டை, அப்புறம் லெமனு. பாப்பா ப்ரெட்டு தொட்டு சாப்பிடுவோம். ஜாம் இருக்குது, பட்டர் இருக்குது. இது ஃப்ரைட் ரைஸ் வாங்குவோம்ல அடிக்கடி கடையில், ஆனால் கீழே தூக்கி போட மாட்டோம், பத்திரமா வச்சுப்போம். ஏன்னா ஏதாவது சாப்பிட்றதுக்கு தேவைப்படும். கொஞ்சம் சிக்கனமான ஃபேமிலி. இவ்வளோ தான் எங்கள் ஃப்ரிட்ஜில். பார்த்தீங்களா, என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லாத ஃப்ரிட்ஜ் இப்படி தான் இருக்கும். ஒன்றும் இல்லாத வீட்டு ஃப்ரிட்ஜு. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க மக்கா, ஒரு லைக்கை போடுங்க. இதுதான் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு மக்கா. இதில் என்னன்னு சொல்லவே இல்லையே. இது என்னென்னா, 1 வாரத்துக்கு முன்னாடி நான் தலையில் ஹென்னா போட்டேன். கொஞ்சங்க ஐஸ் கட்டி ஆகிடுச்சு. 1 வாரத்துக்கு முன்னாடி நான் தலையில் ஹென்னா போட்டேன். ஸோ அதுவும் கூட மிச்சமாகி கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக டப்பாவில் கொஞ்சோண்டு மிச்சம் இருந்துச்சு. அதை சேவ் பண்ணி இதுக்குள்ளே போட்டிருக்கேன். ஏன்னா இதில் போட்டால் கட்டி ஆயிரும், கெட்டு போகாது. ஸோ 1 வாரம் கழித்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி என்னோடய ஐடியா? ஹென்னா போட்டு இதில் ஐஸ் கட்டி ஆகிறதுக்காக இதில் போட்டு வச்சுருக்கேன். 1 வாரம் ஆனால் கூட கெட்டு போகாது. ஓகே, பாய். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. பை பாய். see you, meet you again. Bye bye.